இது வரைக்கும் எப்படியோ சார், வரப்போகிற 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா? உடல்நிலையில், வீட்டில், குடும்பத்தில், வேலையில், இது போல் விஷயங்களில் நல்லது நடக்குமா? அரசு வேலை கிடைக்குமா? 2வது குழந்தை பிறக்குமா? எனக்கு கல்யாணம் நடக்குமா? புதுசாக தொழில் தொடங்கியிருக்கேன், அந்த தொழில் நீடிக்குமா, நிலைக்குமா, நல்ல வருமானம் வருமா? என் உடம்புல இருக்க நோய் எப்போ சரியாகும்? எப்போயுமே செல்லரிச்சு போன இந்த மனசுக்குள்ளே எப்போ ஆனந்தம் பிறக்கும்? என்னை இழிவு செஞ்சவங்களுக்கும் தூக்கி போட்டவங்களுக்கும் முன்னாடி நான் இந்த வருஷத்தில் நல்லா வாழ்ந்து காட்டுவேனா அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. பிறக்கப் போகின்ற 2025 ஆங்கில புத்தாண்டிலிருந்து 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது, என்னென்ன தீமைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். பிறக்கப் போகின்ற ஆங்கில புத்தாண்டு வருடமான இந்த 2025ஆம் ஆண்டில் முக்கியமான 3 கிரக பயிற்சிகளான சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது. நம்ம ஒவ்வொரு கிரக பயிற்சியும் மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இந்த 3 கிரகங்களோட கூட்டுத்தொகையை வைத்து இந்த வருஷம், அதாவது 2025ஆம் ஆண்டு மீனராசிக்கு ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்குது. ஏற்கனவே கடந்த 2.5 வருஷமாக மீனராசி 7.5 சனிக்குள்ளே தான் இருக்காங்க. தற்போது 7.5 சனியின் நடுப்பகுதியான ஜென்ம சனிக்குள்ளே இப்போ வரப்போகிறீங்க. அதாவது 2025 மீனராசிக்கு ஜென்ம சனியாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னா அது மீனராசி தான். ஜென்ம சனியாக எப்போல்லாம் சனி வராரோ அப்போல்லாம் மிகப்பெரிய மன அழுத்தம் நமக்குள்ளே ஏற்படுங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரும், வேலையில் பிரச்சனை வரும், திருமண உறவில், குழந்தைகள் மூலமாக அப்படின்னு எங்கேருந்து தான் பிரச்சனை வருதுன்னே தெரியாமல் எல்லா பக்கமும் பிரச்சனையாக வந்து நிற்கும் இந்த ஜென்ம சனியில். பார்த்துக்கலாம் என்ன ஆகிட போகுது அப்படின்னு மட்டும் அசால்ட்டாக இருக்காதீங்க. அதுக்காக இதை நினச்சி பயப்படவும் வேண்டாம். இப்போது இந்த ஜென்ம சனியில் முதல்ல மீனராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல இளம் வயது கொண்ட மீனராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் காதல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ பிரேக்கப் நடக்கக்கூடிய ஒரு டைம். ஜென்ம சனியில் அறிமுகமாகக்கூடிய காதல் என்றைக்குமே சேராது, அது பிரிவை தான் கொடுக்கும். யாரையும் நம்பி உங்களுடைய பணத்தையோ இல்லை மனசையோ தொலைச்சி ஏமாந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இந்த இளம் வயசு மீனராசிக்காரங்களுக்கு. அடுத்து மத்தியம வயதில் இருக்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வரும், வேலையில் பிரச்சனை வரும், உடல்நிலையில் பிரச்சனை வர தொடங்கும். வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சும்மா வாயை விட்டுக்கிட்டு இருக்கிற சண்டையெல்லாம் இழுத்து போட்டுக்காமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. யாரோட வம்பு தும்புக்கும் போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இந்த மீனராசிக்காரங்களாம் இருந்தீங்கன்னா ஜென்ம சனியால் பெரிய பாதிப்பிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். எல்லாம் இருக்குது, ஆனால் என்னன்னே தெரியல, மனசு ஒரு டிப்ரெஷனாகவே இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னா அது இந்த ஜென்ம சனி கொடுக்குற தாக்கம் தான். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ண போய் அது ஏடாகூடமாக ஒரு தவறாக போய் முடிஞ்சு உங்கள் மேலே பழி வர்றதுக்கும் இப்போ வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ஜென்ம சனி கொடுக்குற தாக்கத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துலையும் குடும்பத்துலேயும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தவறு செய்யாமலும் இருந்தனா இந்த ஜென்ம சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் உடல் நலத்தை கண்டிப்பாக பாதிக்கும், சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி உடல்நிலையில் பிரச்சனை வர்றது நல்லது தான். அப்போ தான் உங்கள் உடல்நலத்து மேலே உங்களுக்கு அக்கறை வந்து உடல் பயிற்சி செய்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, நல்ல சத்தான ஆகாரங்களை எடுத்துக்கிறது எல்லாத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஜென்ம சனியில் ரொம்ப தூக்கம் வரும், மைண்டு ரொம்ப சோர்வாகவே இருக்கும். இது காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. மனசையும் உள்ளத்தையும் ரொம்ப உற்சாகமாகவும் புத்துணர்வோடும் வச்சுக்கோங்க. இளம் வயதினராக இருந்தால் படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். எல்லா ஜோசியக்காரும் எங்களை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு மீனராசிக்காரங்களாம் நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஜென்ம சனி நீங்கள் சந்தித்து அதை சமாளித்து தான் ஆகணும். மற்ற ராசிகள் எப்படியோ எனக்கு தெரியல, ஆனால் மீன ராசியில் பிறந்தவங்க நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்வாங்க. ஏன்னா அது குருவோட ராசி. இப்படி நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்கிறவங்கள சனி ஒன்றுமே செய்ய மாட்டார். சனியோட தாக்கம் குறைந்தே இருக்கும். நடுத்தர வயசில் இருக்கிறவங்க எந்த ஒரு புதிய முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். தொழில் தொடங்குறதா இருந்தாலும் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு வேலைக்கு நான் மாறுறேன், ஏற்கனவே வேலை செஞ்ச கம்பெனியில் சேலரி எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு உங்கள் மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி உங்களை பெரும் ஒரு அலைச்சலுக்கு தள்ளிடுவார். இருக்கிற வேலையை ஒரு விஷயத்துக்கு தக்க வச்சுக்கோங்க. வேலை இல்லாதவங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக வேலைக்கு ட்ரை பண்ணாமலும் இருக்க வேணாம். புதுசாக தொழில் தொடங்குறவங்க உங்கள் நட்சத்திரத்திலிருந்து எப்போ சனி விலகிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு, அதாவது ஒரு 3 மாத காலம் இல்லை 6 மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் தொழில் தொடங்கினா அது நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 50-60 வயது கடந்த மீனராசிக்காரங்களுக்குலாம் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்த வைத்து அந்த பிள்ளைகள் தன்னை விட்டு பிரிஞ்சு போய் அது மூலமாக சிறு கவலைகள் ஏற்படும்.
வயசானாலே உடலில் பிரச்சனை வரும். அது மாதிரி உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு அறுவை சிகிச்சைகள், இது போல் விஷயங்களை இந்த ஜென்ம சனி ஏற்படுத்தலாம். வயதானவங்க கரெக்ட் டைமுக்கு வாக்கிங் போகிறது, எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது, இந்த உப்பு சுகர் இது போல் விஷயங்களை கம்மி பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பேர பசங்களோட சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தாலே இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் ஜென்ம சனி கொடுக்குற தாக்கத்திலிருந்து இந்த 50-60 வயதை கடந்த மீனராசிக்காரங்கள் தப்பிச்சிடலாம். அடுத்து அதே 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் நடக்க இருக்கு. அதற்கடுத்து அதே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியும் நடக்க இருக்கு. இது வரைக்கும் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு 4ஆம் இடமான ஒரு கேந்திரத்துக்கு அவர் போறாரு. இந்த ஜென்ம சனி கொடுக்குற எல்லா துன்பங்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன வலிமை, தைரியம், ஒரு தன்னம்பிக்கை கூட வச்சுக்கலாம், எல்லாத்தையும் இந்த குரு இப்போ கொடுப்பார். 3இல் பகை வீட்டில் இருந்த குரு மிதனராசியான 4ஆம் வீட்டுக்கு அவர் போகிறது ஒரு நல்ல மீனராசிக்காரங்கள் எதையும் தாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. ஜென்ம சனியில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கிடைக்கும். நடக்கின்ற குரு பெயர்ச்சியும் அதற்கு சப்போர்ட் பண்ணும். ராசிக்குள்ளிருந்து மீன ராசியை இருளடைந்து வைத்திருந்த ராகுவும் தற்போது ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால மீனராசிக்காரங்களுக்கு கெடுதல் நடந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து மேலே வந்துடுவாங்க அப்படின்னு தான் இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு பலன் சொல்லுது. நடக்கின்ற ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமான பெயர்ச்சி தான். குரு பெயர்ச்சியும் ரொம்ப சாதகமான சூப்பரான பெயர்ச்சி தான். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சனி பெயர்ச்சி தான். 2.5 வருஷம் ராசிக்குள்ளேருந்து உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் அதை சமாளித்து தான் ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்கள் பிறந்த தனிப்பட்ட ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இந்த சனி கொடுக்கின்ற தாக்கத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்கும், உங்களை பாதுகாக்கும். ராசிக்குள்ளே இப்போ சனி வர்றதுனால நீங்கள் ஒரு டிசிஷன், ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அனுபவம் உள்ள ஒரு 3-4 பேர்கிட்ட நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுகளை எடுக்கலாம். ஏன்னா முடிவு எடுப்பதில் ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம் மீனராசிக்காரங்களோட மனநிலையை இந்த சனி டேமேஜ் பண்ணும். உங்கள் மனசில் தோன்றக்கூடிய எண்ணங்களையே தவறாக அது கிரியேட் பண்ணும். எண்ணம் தான் செயலாகும். எண்ணத்தை தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த எண்ணம் மூலமாக தவறான செயல்களை செய்ய வச்சு உங்களை மழுங்கடிப்பார், உங்களை தவறான பாதைக்கும் கொண்டு செல்வார். என்னதான் சனி கெடுதல் பண்ணாலும் அதே நேரத்தில் இந்த 7.5 சனி உங்களுக்கு நிறைய நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்க போகுது. உங்கள் கேரக்டரையே ஒட்டு மொத்தமாக மாற்ற போகுது. இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ கற்றுக்க போகிறீங்க, மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி பேச கற்றுக்க போகிறீங்க. வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நெளிவு சுழிவுகளை இந்த சனி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. முடிவாக இந்த மீனராசிக்கு இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, ஜென்ம சனியால் கெடுதல்கள் நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மன தைரியத்தை இந்த குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் மீனராசிக்கு கொடுக்கும். இந்த 2025 ஆங்கில புத்தாண்டில் நிறைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அனுபவங்களையும் அதே நேரத்தில் தீய அனுபவங்கள் மூலமாக நல்ல பாடங்களையும் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஜென்ம சனி எப்படியோ அது எனக்கு தெரியாது, ஆனால் ஜென்ம சனி முடிந்த பிறகு ஒவ்வொரு மீனராசிக்காரர்களோட வாழ்க்கையும் மாறப்போகுது. அத்தனை அனுபவங்களையும் உங்கள் முதுகில் சுமந்துக்கிட்டு வாழ்க்கையை நோக்கி நேர்மையாக, ஒழுக்கமாக, கண்ணியமாக நீங்கள் பயணிக்க போகிறீங்க. இந்த 2025 நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ண போகிறீங்களோ அந்த தப்பை எல்லாம் அடுத்த வருடம் நீங்கள் சரி பண்ண போகிறீங்க. பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள் இது எல்லாம் நடக்க போகிறது உறுதி. இவை எல்லாத்தையும் உங்கள் முன்னேற்றத்தின் படிக்கட்டுகளாக நீங்கள் மாற்ற போகிறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை மாற்றும். இந்த மாதிரியான தீய அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தீய அனுபவத்தில் இருந்து தான் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்க முடியும். இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு மீனராசிக்கு பலரால் ஏமாற்றப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, வீழ்ந்து, ஆனால் திரும்பவும் எழுந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் இருக்குது. நன்றி.